கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மாறாத தேவனை நாமும் மறவாமல் நினைத்து துதிக்க வேண்டியது அவசியமானதுதான் இல்லைங்களா? அப்ப அவர் சொல்றார், தாவீது இந்த வார்த்தை எவ்வளவு அருமையா சொல்லுகிறார் பாருங்க. சங்கீதம் 102:27 நீரே மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை. அல்லேலூயா. தாவீது ராஜா சொல்றாரு, தேவனே நீரே மாறாதவரா இருக்கிறீர். என் கூட இருந்த மனுஷர்கள் எல்லாம் மாறினாங்க, என் தகப்பன் மாறினாங்க, என் சகோதரர் மாறினாங்க, ஆனா நீர் மாறாதவரா இருந்தீர் என்று அவர் உரிமை பாராட்டி சொல்வதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்ப தேவனை இதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரர் ஆகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆமா தாவீது, உண்மைதான் நீ சொல்றது, நான் மாறாதவர் தான், அதனால்தான் நீ நிர்மூலமாகாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி தேவன் பதில் அளித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அங்க சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரர் ஆகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லி, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையை, ஏனென்றால் அந்த கிருபை மாறாத கிருபையாயிருக்கிறது. அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கு, எதற்காக அவர் மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின்படி மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாக காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை சிறப்படுத்தினார். ஆமேன். அதற்காக தான் தேவன் மாறாதவராயிருந்தார். என்னன்னா, தாவீதுக்கு உன் சந்ததியிலே விளக்கு அணைந்து போவது இல்லை என்று சொன்னவர் இந்நாள் வரைக்கும் அது கொழுந்து விட்டு எரியும்படியாய் செய்திருக்கிறார் அல்லவா? அதனால அந்த மாறாத நிச்சயத்தை என்ன பண்றாருன்னா பூரணமாக காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். ஆமேன். அப்ப ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி சகாயம் செய்கிற தேவன் தான் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று. ஆமேன். இந்த உலகத்துல எல்லாமே மாறுங்க, சூரியன் சந்திரன் எல்லாமே மறைந்து போகும், உறவுகளின் அன்பு மறைந்து போகும், ஆனா உன்னதரின் அன்போ உன்னதரின் கிருபையும் உன்னதரின் உடன்படிக்கையும் என்றென்றைக்கும் மாறாதவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. மாறும் இவ்வுலகினிலே மாறாத உம் கிருபை, மாறிடும் மனிதன் மாறிடுவான், மாறாத இயேசு தேவனன்றோ. மாறிடும் மனிதன் மாறிடுவான், மாறாத தேவன் இயேசுவன்றோ. மாறிடும் உலகினிலே மாறாத உம் கிருபை, பட்டது போதும் சுட்டதும் போதும், கண்ணீரும் போதும் கவலையும் போதும், பட்டதும் போதும் சுட்டதும் போதும், கண்ணீரும் போதும் கவலையும் போதும், உன் கிருபை எனக்கு போதும் போதும், உன் கிருபை எனக்கு போதும் போதும், மன்னவா எனக்கு நீதான் வேணும், மன்னவா எனக்கு நீதான் வேணும், மாறும் உலகினிலே மாறாத உம்
கிருபை மாறும் இவ்வுலகினிலே, மாறாத உம் கிருபை மாறிடும் மனிதன் மாறிடுவான். மாறாத தேவன் இயேசுவன்றோ, மாறிடும் மனிதன் மாறிடுவான். மாறாத தேவன் இயேசுவன்றோ. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், நியாயம் ஓர் நாள் கைவிட்டு ஓடும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், நியாயம் ஓர் நாள் கைவிட்டு ஓடும். ஆழம் அகலம் நீளம் அன்பு, ஆழம் அகலம் நீளம் எல்லை காணா அன்பு. ஆண்டவரின் பாதம் அதுவே எனக்கு போதும், ஆண்டவரின் பாதம் அதுவெனக்கு போதும். மாறும் இவ்வுலகினிலே, மாறாத எம் கிருபை மாறும் உலகினிலே, மாறாத உம் கிருபை மாறிடும் மனிதன் மாறிடுவான். மாறாத நேச இயேசு உண்டு, மாறிடும் மனிதன் மாறிடுவான். மாறாத தேவன் இயேசுவன்றோ. ஆமென். மாறிடும் இந்த உலகம் மாறுங்க. தேவன் படைத்த சூரியன் சந்திரன் ஒரு நாள் மறையும், ரத்தமாய் மாறும். ஆனால் இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழியாது என்று சொன்னவர் என்றென்றைக்கும் அரசாளுகிற தெய்வமாய் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவர் அன்பும் அவர் கிருபையுமே நமக்கு போதுமானதுங்க. அதுவே நம்மளை நித்திய சந்தோஷத்துக்குள்ளாய் நம்மை நடத்தும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியாக தேவ கிருபை நம்ம பெருகுவதாக. God bless you.